இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இவங்களுக்கு என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் இப்படி பக்கத்துல இருந்தும் சைகையில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரி தெரியலையே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற யார் கூடயோ பேசுற மாதிரில தெரியுது. அப்படி வேற யாரும் இல்லையே மாமா. இருங்க, அவ அண்ணன் வந்துட்டு இருக்காரு, நீங்க ஒண்ணு வர வேணாம், அங்கேயே இருங்க. எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேர் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு மாமா. டவுட்டா? என்ன டவுட்? இல்ல, வீட்டுக்கு வந்ததுல இருந்தும் சரி, ட்ரெயின்ல நடந்த பிரச்சனையில இருந்தும் சரி, இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. அதுவும் ஒரே மர்மமாவே இருக்காங்க. அப்படியா சொல்ற? அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே நடந்துக்கிறாங்க. அப்படி எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை உனக்கு தான் அப்படி தோணுதோ என்னமோ. இருக்கலாம். மாமா, நீங்க உள்ள போங்க, வரேன். சீக்கிரம் வரேன், போங்க. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா வா, டைரக்டா போய் என்ன மேட்டர்னு கேட்டுருவோம். இல்ல, நாம ஏதாவது கேட்க போய் அப்படி எதுவும் இல்லாம இருந்து அவங்க நம்மள தப்பா நினைச்சிட போறாங்க. பிரபு அண்ணன் வேற எப்போ எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால வேண்டாம், நாம நம்ம வேலையை மட்டும் பாப்போம். வாங்க போலாம். ஐயோ, ஆதர அவன் வேற வரான், நம்ம நோக்கிதான் வரான். ஆமா ஆதர, நான் தான் சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்துருச்சு. ஏமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நாங்க ஒண்ணும் பண்ணலன்னு. கண்மணி ரெடி ஆயிட்டு இருக்கா, அதான் வெளியே வெயிட் பண்றோம். இல்ல, அங்க யார்கிட்டயோ கை காட்டி சைகையில பேசின மாதிரியே இருந்துச்சு. யார் இருக்காங்க? எங்க? ஐயோ சார், அங்க யார் இருக்க போறா? அங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிலையை எங்க புது வீட்டுல வாங்கி வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. என் சந்தேகம் மட்டும் உறுதியாகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வாங்க. ஐயோ, எங்க அங்க போலாம். தினேஷ் இருக்கிற இடத்துக்கு போலாம், வாங்க. என்னங்க காணோம்? போனா எங்கேயுமே காணுமேங்க. ஐயோ, எங்க போயிருப்பான் தெரியல. சரி வாங்க, எங்கேயாவது போய் தேடலாம். வா வா. அங்க எல்லாம் சரியா நடக்குதான்னு பாருங்க. மாமா, தாமாலாம் வந்துட்டாங்க. வணக்கங்க. ஏமா இவ்வளவு தாமதமா வருது? மாமா வந்துட்டாரு. வணக்கங்கய்யா. வணக்கம். பாப்பா சண்முகம், வந்த உடனே உன்னை திட்டணுங்கிற கோவத்துல தான் இருந்தேன். ஆனா உன் முகத்தை பார்த்ததும் அந்த கோவம் எல்லாம் போயிருச்சு. உட்காரு. ஐயா, என்னையா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்னத்த பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முகூர்த்தம் முடிஞ்சு தாலி கட்டினதுக்கு அப்புறம் வந்து சேர வேண்டியது தானே? கோச்சிக்காதீங்க, நான் முன்னாலே வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஐயா. என்ன ஆனா? இது என்ன மூணாவது மனுஷங்க வீட்டு கல்யாணமா? எல்லாருக்கும் முன்னாடி நீ தானே மொத ஆளா வந்து நிக்கணும். இவ்வளவு தாமதமா வந்தா என்ன அர்த்தம்? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் தாமதமா வந்தது தப்புதான். சில பிரச்சனைகள் நான் மாட்டிக்கிட்டேன், தவிர்க்க முடியாத காரணம். அதனால சொன்ன நேரத்துக்கு என்னால வர முடியாம போச்சு. கோச்சிக்காதீங்க ஐயா. தப்புதான் ஐயா. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் முத ஆளா வந்து நின்று இருக்கணும். ஆனா நான் வர முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி என்னால வர முடியல. பாருங்க மாமா, அவர் முன்னாடியே வந்து என்ன பண்ண போறாரு? அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? புரியாம பேசாதப்பா. 1000 பேர் வந்தாலும் சண்முகத்துக்கு நிகராகுமா? நீதானே என்னோட நம்பிக்கை, தைரியம் எல்லாமே. இந்த விசேஷம் இல்ல, வேற எந்த விசேஷமா இருந்தாலும் சண்முகம் மாதிரி பக்குவமா எடுத்து செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு. நீ என் பக்கத்துல இருந்தீன்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஐயா விடுங்க ஐயா, நம்ம உறவை பத்தி அவனுக்கு எல்லாம் என்ன தெரியும்? நீ பேசாத, உன் மேல எனக்கு இன்னும் கோபம் போகல. கோவப்படாதீங்க ஐயா. மாமா அங்க இருந்தாலும் அவர் நினைப்பு முழுக்க உங்களை சுத்தியும் கல்யாணத்தை பத்தியும் தான் இருந்தது. ஆமாயா, சொன்ன நேரத்துக்கு வர முடியலையேன்னு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். என்னம்மா, உன் மாமனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க ஐயா. ஐயா, நான் பண்ணது தப்புதான்.
நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் செய்யறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? தண்டனை கண்டிப்பா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு இனிமே எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலையும் நீ தான் எடுத்து செய்யணும். விருந்தாளிங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் மறுபடியும் அனுப்புற வரைக்கும் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். செய்வியா? தாராளமா செய்யறையா? ஆ. ஐயா, இது தண்டனை இல்லையா? என்னோட கடமை, என் உரிமையா? என் மருமகளுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேனாயா? கண்டிப்பா செய்யறையா? அப்படி சொல்லு. ஐயா, இப்ப உங்களுக்கு என் மேல இருந்த கோபம் போச்சு இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. அடப்போயா நீ, உன் மேல நான் எப்படிப்பா கோச்சுக்குவேன்? அப்படியே கோவப்பட்ட மாதிரி நடிச்சு காட்டேன். எங்க கண்மணி காணா? அவ ரூம்ல இருப்பா. சரி, பொன்மணி இங்கதான். இங்க பாருங்க, பாத்தியா? அருந்த வாழ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. கூடவே பிறந்தது மாமா, எப்படி மாறும்? பாத்தீங்களா, கண்மணிக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கா. வணக்கம் அத்தை. மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வைக்கணும்னு சொன்னீங்களே. அத மறந்துட்டேன் பாரு. ஐயா, என் மருமகளுக்கு மாமான்ற முறையில சின்னதா ஒரு சீர் செய்யலான்னு இருக்கிறேன். செய்யலாங்களா? என்னையா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற நீ? உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா செய்யு. கண்ணு, கார்ல வருஷத்துக்கு. சரிப்பா. நீ கூட போ. வாங்கண்ணே. வரேன். எப்படி இருக்கீங்க? அப்புறம் கேட்க மறந்துட்டேன். சரி, பிரச்சனைன்னு ஏதோ சொன்னியே, என்னது அது? வாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தான். ஐயோ, சரியா? பரவாயில்ல, விடுங்க. அவ்வளவுதானே? ஏமா செண்பகம், ஐயா, உன் மருமகிட்ட 2 வார்த்தை பேசுனா என்ன? பேசாம அமைதியா நிக்கிற நீ? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் இடையில பேச வேண்டாமேன்னு கொஞ்சம் அமைதியே இருந்தேன். ஆனா நான் நல்லா பேசுவேன் மாமா. இல்ல வேணாம் வேணாம். வேணாமா? சரி, நீங்க சொன்னா சரிதான். எங்க போனார் இவரு? எங்க போனானே தெரியலையே. எங்கன்னே தெரியலையேங்க. வா வா. ஐயோ, ஏன் அதுர தினேஷ யாரு கண்ணிலையும் படாம வெளியே போடான்னு சொன்னா, இவன் என்ன நம்ம கண்ணிலே படாம உள்ள சுத்திட்டு இருக்கான்? எங்க தெரியலையே. போனான்னு வேற தெரியல. சரி, தேடி பார்க்கலாம் வாங்க. ஆ. கண்மணி கூப்பிடுறாங்க. ஐயோ, ஒருவேளை திரும்ப கண்மணியை பார்க்க போறேன்னு போய் கண்ணை மணின்னு கொஞ்சிட்டு இருப்பானோ? இருங்க. சொல்லு கண்மணி. ஆதிர, தினேஷ் வீட்டு விட்டு வெளியில போயிட்டாரா? அவர் எங்க? தினேஷ தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம் கண்மணி. தினேஷ் எங்க இருப்பாருன்னே தெரியல. தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆதிர, அப்பா அப்பாவும் அண்ணனும் பாத்திர கூடாது. அதுக்குள்ள சேஃபா அவரை அனுப்பி வச்சிரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி, பதட்டப்படாம இரு. அவரை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நீ கவலைப்படாம இரு. நான் அவரை பார்த்ததும் உனக்கு கால் பண்றேன். சரி சரி, ஓகே. அப்ப நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், சரியா? ஏன் அதுர அவன் நம்ம கண்ணிலே படலனா எப்படி அவங்க கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இல்லைல? பேசாம விட்டுறலாமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம போய் தேடலாம் வாங்க.